Taste the Daily. வணக்கம் நேயர்களே, நியூஸ் ஜே செய்திகளை வழங்குவதற்காக நான் உங்கள் நவீன். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக முக்கிய நிகழ்வுகள் மற்றும் சுவாரஸ்ய செய்திகளை இன்றைய நான் ஸ்டாப் நியூஸ் தொகுப்பில் பார்க்கலாம். விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள விக்கிரவாண்டி தொகுதிக்கு ஜூலை 10ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. இந்த தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் வருகின்ற 14ஆம் தேதி தொடங்கும் என்றும் வேட்புமனு தாக்கல் செய்ய ஜூன் 21ஆம் தேதி கடைசி நாள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இடைத்தேர்தலில் பதிவாகும் வாக்குகள் ஜூலை 13ஆம் தேதி எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. இடைத்தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதை அடுத்து விக்கிரவாண்டி தொகுதியில் தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்தன. கோயமேடு மார்க்கெட்டில் தக்காளியின் விலை அதிகரித்துள்ளது. தொடர் மழை பொழிவு காரணமாக தக்காளி விளைச்சல் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கோயமேடு மார்க்கெட்டில் கடந்த வாரம் 20 ரூபாய்க்கு விற்பனையான நிலையில் தற்போது 70 ரூபாய்க்கு தக்காளி விற்பனை செய்யப்படுகிறது. இது இன்னும் ஒரு மாதத்திற்கு தொடரும் என வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். ஆதார் அட்டையில் உள்ள திருத்தங்களை ஆன்லைனில் இலவசமாக மாற்றப்படுவதற்கான காலக்கெடு வரும் வெள்ளிக்கிழமையுடன் நிறைவடைகிறது. ஆதார் அட்டையில் உள்ள புகைப்படம், பெயர், முகவரி, தொலைபேசி எண், பிறந்த தேதி, உறவு நிலை, கைரேகை, கண் கருவிழி உள்ளிட்ட தகவல்களை இலவசமாக மாற்றிக்கொள்ளலாம். ஜூன் 14ஆம் தேதிக்கு பிறகு இந்த மாற்றங்களை செய்ய ஒவ்வொரு திருத்தத்திற்கும் 50 ரூபாய் வீதம் வசூலிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நடிகை கங்கனாவின் பழைய வலைத்தள பதிவு ஒன்று வைரலாகியுள்ளது. 2022 ஆஸ்கர் விருது விழாவில் தனது மனைவியை கிண்டல் செய்ததற்காக நிகழ்ச்சி தொகுப்பாளர் கிறிஸ் ராக்கை நடிகர் வில் ஸ்மித் கன்னத்தில் அறைந்தார். இதுகுறித்து அப்போது பதிவிட்ட கங்கனா ரணாவத் தனது தாய் அல்லது சகோதரியை இழிவுபடுத்தி இருந்தால் தானும் வில் ஸ்மித் போல அறைந்திருப்பேன் என கூறியிருந்தார். தற்போது கங்கனா ரணாவத்தை பெண் CISF கான்ஸ்டபிள் ஒருவர் அறைந்த நிலையில் இந்த பதிவு வைரலாகியுள்ளது. அமெரிக்காவில் உள்ள இடாஹோ மற்றும் வயோமிங்கை இணைக்கும் டெட்டன்பாஸில் உள்ள முக்கிய நெடுஞ்சாலை சேதமடைந்துள்ளது. சாலையின் ஒரு பகுதி விரிசல் அடைந்து நிலச்சரிவு ஏற்பட்டதால் மிகப்பெரிய ராட்சத பள்ளம் ஏற்பட்டது. இதனால் அந்த சாலை தற்காலிகமாக மூடப்பட்டது. இதில் வாகன போக்குவரத்து தடை விதிக்கப்பட்டுள்ளது. சாலை சரி செய்யப்பட்ட பின்னரே போக்குவரத்து அனுமதிக்கப்படும் என்று தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீர் அருகே பயங்கரவாதிகள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் பேருந்து பள்ளத்தில் கவிழ்ந்த விபத்தில் 10 பேர் உயிரிழந்தனர். ரியாசி பகுதியில் சாலையில் சென்று கொண்டிருந்த பேருந்து மீது பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுகிறது. இதில் பயணித்த பயணிகளில் 10 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். மேலும் காயமடைந்தவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இது தொடர்பாக இந்திய ராணுவ படையினர் பயங்கரவாதிகளை தேடும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். ஜம்மு காஷ்மீர் மாநிலம் உத்தம்பூரின் பள்ளத்தாக்கில் மினி பேருந்து கவிழ்ந்த விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார். மன்வாலிலிருந்து குஜ்ரு நக்ரோட்டா நோக்கி சென்ற மினி பேருந்து ஒன்று பள்ளத்திலிருந்து சறுக்கி உத்தம்பூரின் பட்டால்மோர் அருகே ஆழமான பள்ளத்தாக்கில் விழுந்தது. இதில் ஒருவர் உயிரிழந்த நிலையில் 14 பேர் படுகாயமடைந்தனர். இதைத் தொடர்ந்து உயிரிழந்தவர் மீட்கப்பட்ட நிலையில் காயமடைந்தவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பாகிஸ்தான் இந்தியா இடையிலான T20 உலகக்கோப்பை போட்டியின் போது மைதானத்திற்கு மேலே கொடியுடன் விமானம் பறந்தது பேசுபொருளாகியுள்ளது. நியூயார்க்கில் உள்ள நாசவ் காண்டி மைதானத்திற்கு மேலே சிறிய ரக விமானம் ஒன்று பறந்தது. அதில் இம்ரான்கானை விடுதலை செய் என்று கொடியுடன் விமானம் பறந்தது பேசுபொருளாகியுள்ளது. மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையில் கனமழை பெய்ததால் நகரின் பல பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. மும்பையின் பல்வேறு பகுதிகளில் கனமழை வெளுத்து வாங்கியதால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. இதனால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள்ளாகினர். ஆஸ்திரியாவின் ஸ்டைரியாவில் உள்ள டுவைட்ஸ் ஃபெய்ஸ்ட்ரைஸ் என்ற இடத்தில் கடுமையான புயல் காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. சாலைகளில் அதிகளவில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு தண்ணீர் அடித்து சென்றது. இந்த நிலையில் குடியிருப்பு பகுதிகள் சந்து பகுதியில் சென்று கொண்டிருந்த 4 கார்கள் ஒன்றுடன் ஒன்று அணைத்து கொண்டு சிக்கியது. இதையடுத்து காரில் இருந்தவர்கள் பத்திரமாக மீட்கப்பட்டனர். குடியிருப்பு பகுதிகள் முழுவதும் வெள்ளம் சூழ்ந்ததால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியது. டெல்லியில் தொடர் தண்ணீர் பஞ்சம் காரணமாக பொதுமக்கள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். கடும் தண்ணீர் பஞ்சத்தால் டெல்லியின் சஞ்சய் காலனி பகுதியில் லாரிகள் மூலம் தண்ணீர் விநியோகம் செய்யப்படுகிறது. இந்த நிலையில் பொதுமக்கள் கேன்கள் மற்றும் பேரல்களில் தண்ணீரை நிரப்பி மக்கள் தேவைகளை பூர்த்தி செய்து வருகின்றனர். கனடாவின் வான்கூவரில் உள்ள ஸ்டான்லி பார்க் அருகே படகில் விமானம் மோதி விபத்து ஏற்பட்ட வீடியோ வெளியாகியுள்ளது. நிலக்கரி துறைமுகத்தில் கடலில் தாழ்வாக சென்ற விமானம் கடலில் சென்று கொண்டிருந்த படகுடன் மோதி கடலிலேயே விழுந்தது. இதில் விமானத்தில் பயணித்த மற்றும் படகில் பயணித்த பலர் காயமடைந்தனர்.
ராஜஸ்தானின் ஹனுமங்கர் மாவட்டத்தில் அதிவேகமாக மோதியதில் காரின் கண்ணாடியில் ஒட்டகம் ஒன்று சிக்கிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வேகமாக சென்ற காரில் சாலையை கடந்தபோது ஒட்டகத்தின் மீது மோதிய விபத்தில் ஒட்டகம் கார் கண்ணாடிக்குள் சிக்கிக் கொண்டது. இதையடுத்து ஒட்டகம் வெளியே வர முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கும் வீடியோ வெளியாகியுள்ளது. ஜம்மு காஷ்மீர் மாநிலம் ரியாஸில் உள்ள வனப்பகுதியில் காட்டுத்தீ எரிந்து வருகிறது. அதிக வெப்பம் மற்றும் வறண்ட வானிலை காரணமாக ஏற்பட்ட தீ அணையாமல் எரிந்து வருகிறது. இந்த நிலையில் அதனை அணைக்க முடியாமல் வனத்துறையினர் திணறி வருகின்றனர். மேலும் காட்டுத்தீ காரணமாக வனப்பகுதியில் புகை மூட்டமாக காட்சியளிக்கிறது. இந்திய கால்பந்து அணியின் புதிய கேப்டனாக கோல்கீப்பர் குர்பிரீத் சிங் சந்து நியமிக்கப்பட்டுள்ளார். இந்திய அணியின் கேப்டனாக இருந்த சுனில் சேத்ரி ஓய்வு பெற்ற நிலையில் புதிய கேப்டனாக கோல்கீப்பர் குர்பிரீத் சிங் சந்து நியமிக்கப்பட்டார். 32 வயதான குர்பிரீத் சிங் இதுவரை 71 ஆட்டங்களில் விளையாடியுள்ளார். இதுகுறித்து பேசிய இந்திய பயிற்சியாளர் ஸ்டிமாக், கடந்த 5 ஆண்டுகளில் சுனில் சேத்ரி, சந்தோஷ் ஜின்கான் ஆகியோருடன் குர்பிரீத் சிங்கும் எங்களது கேப்டன்ஷிப் குழுவில் ஒருவராக இருந்தார். எனவே தற்போதைய சூழலில் அவர் அணியின் பொறுப்பை ஏற்கிறார் என்று தெரிவித்தார். T20 உலகக்கோப்பை போட்டியில் 119 ரன்களை இலக்காக நிர்ணயித்தாலும் பாகிஸ்தான் அணியை 6 ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய அணி வீழ்த்தியது. முதலில் விளையாடிய இந்திய அணி பாகிஸ்தான் அணியின் பந்து வீச்சை எதிர்கொள்ள முடியாமல் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 119 ரன்களை எடுத்தது. இதைத் தொடர்ந்து விளையாடிய பாகிஸ்தான் அணிக்கு இந்திய அணி டப் கொடுக்கும் வகையில் பந்து வீசியது. பாகிஸ்தான் அதிரடி தொடக்கத்தை கொடுத்தாலும் மிடில் ஓவர்களில் 5 விக்கெட்டுகளை இழந்து தடுமாறியது. கடைசி 2 ஓவர்களில் 21 ரன்களே தேவைப்பட்ட நிலையில் பும்ரா, அர்ஷ்தீப் ஆகியோரின் அபார பந்து வீச்சால் 7 விக்கெட் இழப்பிற்கு 113 ரன்கள் எடுத்து பாகிஸ்தான் தோல்வியடைந்தது. பாகிஸ்தானுக்கு எதிரான T20 உலகக்கோப்பை போட்டியில் இந்திய அணியின் நட்சத்திர பந்து வீச்சாளர் பும்ரா ஆட்டநாயகன் விருதை பெற்றுள்ளார். அபாரமாக பந்து வீசிய பும்ரா 4 ஓவர்களில் 14 ரன்கள் மட்டுமே கொடுத்து ரிஸ்வான், பாபர் அசாம், இஃப்திகார் ஆகிய 3 முக்கியமான விக்கெட்டுகளை கைப்பற்றினார். இவரது அதிரடியான பந்துவீச்சால் தோல்வி விளிம்பில் இருந்த இந்திய அணி த்ரில்லிங்கான வெற்றியை பதிவு செய்தது. இதன் மூலம் இந்திய அணியின் பந்துவீச்சாளர் பும்ரா ஆட்டநாயகன் விருதை வென்றார். ATP 100 சேலஞ்சர் டென்னிஸ் தொடரின் சாம்பியன் பட்டத்தை இந்திய வீரர் ஸ்மித் நாகல் வென்றார். சுவிட்சர்லாந்தின் அலெக்சாண்டர் ரிச்சர்டுக்கு எதிரான இறுதிப் போட்டியில் ஸ்மித் நாகல் அபாரமாக விளையாடி முதல் செட்டை 6-1 என்ற புள்ளிக்கணக்கில் கைப்பற்றி 2வது செட்டில் தோல்வியடைந்தார். பின்னர் 3வது செட்டில் 6-3 என்ற புள்ளிக்கணக்கில் போராடி வெற்றி பெற்ற ஸ்மித் நாகல் பாரிஸ் ஒலிம்பிக்கிற்கு தகுதி பெற்றார். பாகிஸ்தானுக்கு எதிரான T20 உலகக்கோப்பை போட்டியில் இந்திய அணி புதிய சாதனை படைத்துள்ளது. முதலில் ஆடிய இந்திய அணி 10 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 119 ரன்கள் எடுத்தது. இதையடுத்து 120 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய பாகிஸ்தான் அணி 7 விக்கெட் இழப்பிற்கு 113 ரன்கள் எடுத்து தோல்வியை தழுவியது. இதனால் T20 வரலாற்றில் மிக குறைந்த ரன்களை வைத்து இந்திய அணி வெற்றி பெற்றது இதுவே முதல் முறையாகும். கடைசி கட்ட பேட்ஸ்மேன்களிடமிருந்து நாம் அதிகம் எதிர்பார்க்க முடியாது என பாகிஸ்தான் அணி கேப்டன் பாபர் அசாம் தெரிவித்துள்ளார். இந்தியாவுக்கு எதிரான போட்டியில் பந்துவீச்சில் சிறப்பாக செயல்பட்டு பேட்டிங்கில் அடுத்தடுத்த விக்கெட்டுகளை இழந்தோம் எனவும் தங்களுடைய உத்திகள் எளிமையானது, முதல் 6 ஓவர்களை பேட்டிங்கில் பயன்படுத்த வேண்டும் என்பதே தங்களது எண்ணமாக இருந்ததாக பாபர் அசாம் தெரிவித்துள்ளார். மேலும் 10 ஓவர்களில் அடுத்தடுத்து விக்கெட்டுகளை கொடுத்துவிட்டோம் எனவும் அடுத்த 2 போட்டிகளுக்கு தயாராவோம் என கூறினார். சென்னையின் FC அணியில் நைஜீரியாவை சேர்ந்த டேனியல் சிமாசுகுவோ என்கிற வீரர் 2 ஆண்டுகளுக்கு ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளார். இந்தியன் சூப்பர் லீக் கால்பந்து தொடரில் பங்கேற்கும் அணிகளில் ஒன்றான முன்னாள் சாம்பியன் சென்னையின் FC அணியில் நைஜீரியாவை சேர்ந்த டேனியல் சிமாசுகுவோ இணைந்துள்ளார். 32 வயதான டேனியல் சிமா 2024-25 ஆண்டு சீசனுக்காக சென்னை அணியில் இணையும் 4வது வீரர் ஆவார். முன்னதாக ஜாம்ஷெட்பூர் FC அணிக்காக விளையாடி வந்தார். ISL கால்பந்து தொடரில் இதுவரை 60 ஆட்டங்களில் 20 கோல்கள் அடித்துள்ளார். இந்தியாவுக்கு எதிரான போட்டியில் தோல்வியடைந்ததால் பாகிஸ்தான் வீரர் நசீம் ஷா மைதானத்திலேயே கண்ணீர் விட்டு அழுதார். வெற்றியின் அருகில் வரை வந்தும் வெற்றி பெற முடியவில்லையே என்ற வேதனையில் நசீம் ஷா கவலையடைந்தார். அவரை சக பேட்ஸ்மேனான ஷாஹின் அப்ரிடி ஆறுதல் கூறி தேற்றினார். தோல்வியால் மிகுந்த வருத்தத்தில் இருந்த நசீம் ஷாவுக்கு இந்திய கேப்டன் ரோஹித் சர்மாவும் ஆறுதல் கூறினார். இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகியுள்ளது. பாகிஸ்தானுக்கு எதிரான ஆட்டத்தில் சிறந்த ஃபீல்டருக்கான விருதை ரிஷப் பண்ட் பெற்றார். ICC தொடர்களில் ஒவ்வொரு போட்டியிலும் சிறந்து விளங்கும் இந்திய ஃபீல்டருக்கு BCCI விருது வழங்கி கௌரவித்து வருகிறது. அதன்படி பாகிஸ்தானுக்கு எதிரான ஆட்டத்தில் இந்தியாவின் சிறந்த ஃபீல்டர் விருதை விக்கெட் கீப்பர் ரிஷப் பண்ட் தட்டிச் சென்றார். இதையடுத்து அந்த விருதை இந்திய முன்னாள் வீரரும் பயிற்சியாளருமான ரவி சாஸ்திரி ரிஷப் பண்ட்டுக்கு வழங்கினார்.
ஃபகத் ஃபாசில், குஞ்சாக்கோ போபன் இணைந்து நடிக்கும் புதிய படத்தின் அறிவிப்பை படக்குழு வெளியிட்டுள்ளது. இருவரின் காம்போவும் ரசிகர்களிடையே படம் மீதான ஆர்வத்தை கூட்டியுள்ளது. அமல் நீரத் இயக்கத்தில் இந்த படத்தின் போஸ்டரை படக்குழு வெளியிட்டுள்ளது. அதில் ஃபகத் ஃபாசில் துப்பாக்கியுடன் ஆக்ரோஷமாக இருப்பது இடம்பெற்றுள்ளது. கவின் நடிப்பில் வெளியான ஸ்டார் படத்தின் ஒரு நாளில் என்ற பாடலின் வீடியோ சாங் வெளியானது. யுவன் சங்கர் ராஜா இசையில் உருவான இந்த பாடல் ரசிகர்களிடையே கவனத்தை ஈர்த்துள்ளது. இளன் இயக்கத்தில் கடந்த மே 10 வெளியான ஸ்டார் திரைப்படம் கலவையான விமர்சனங்களை வெற்றி பெற்றதாலும் வசூல் ரீதியாக மிக பெரிய வரவேற்பை பெற்றுள்ளது. இதையடுத்து கடந்த 7 OTT தளத்திலும் வெளியானது. அனுபமா பரமேஸ்வரன் நடித்துள்ள லாக்டவுன் திரைப்படத்தின் டீசர் வெளியானது. AR ஜீவா இயக்கியுள்ள இந்த படத்தை லைகா நிறுவனம் தயாரித்துள்ளது. கொரோனா ஊரடங்கை மையமாக வைத்து உருவாக்கப்பட்டுள்ள இந்த படத்திற்கு NR ரகுநந்தன், சித்தார்த் VPயின் இணைந்து இசையமைத்துள்ளனர். மேலும் இந்த படம் ஜூன் மாதத்திலேயே வெளியாகும் என தேதி குறிப்பிடாமல் படக்குழு தெரிவித்துள்ளது. சிவகார்த்திகேயனுக்கு வில்லனாக வித்யுத் ஜமால் நடிப்பதாக படக்குழு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. இயக்குனர் AR முருகதாஸ் இயக்கத்தில் SK23 திரைப்படத்தில் நடிகர் சிவகார்த்திகேயன் நடித்து வருகிறார். இந்த படத்தின் சண்டை காட்சிகள் சென்னையில் படமாக்கப்பட்டு வருகின்றன. சமீபத்தில் SK23யில் சிவகார்த்திகேயனுக்கு வில்லனாக நடிகர் சஞ்சய் தத் நடிப்பதாக தகவல் வெளியானது. இந்த நிலையில் சிவகார்த்திகேயனுக்கு வில்லனாக வித்யுத் ஜமால் நடிப்பதாக வீடியோவை வெளியிட்டு படக்குழு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. நடிகை ரகுல் பிரீத் சிங் திருமணத்துக்கு பிறகும் கவர்ச்சியில் கலக்கி வருகிறார். ரகுல் பிரீத் சிங் இந்தி நடிகை ஜாக்கி பக்கானியை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். நயன்தாரா, காஜல் அகர்வால், ஹன்சிகா, நிக்கி கல்ராணி வரிசையில் திருமணத்துக்கு பிறகும் படங்களில் மும்முரமாக நடிக்க முடிவு செய்துள்ளார். குறிப்பாக இந்தி சினிமாவில் ஆதிக்கம் செலுத்த அவர் ஆர்வம் காட்டி வருகிறார். இதற்காக அடிக்கடி போட்டோஷூட் நடத்தி தனது கவர்ச்சி புகைப்படங்களை வெளியிட்டு வருகிறார். இதனை பார்த்த ரசிகர்கள் ரகுல் பிரீத் சிங்கின் அழகை புகழ்ந்து தள்ளுகின்றனர். பிரபல பாலிவுட் நடிகையான திருப்தி திம்ரி சொகுசு பங்களா ஒன்றை வாங்கியுள்ளார். பிரபல பாலிவுட் நடிகையான திருப்தி திம்ரி ரன்பீர் கபூரின் அனிமல் படத்தில் ஜோயா கதாபாத்திரத்தில் நடித்து அதிகம் பேசப்பட்டார். திருப்தி திம்ரி சொந்தமாக வீடு கட்டுவதையே தனது லட்சியமாக கொண்டிருந்தார். தனது சொந்த ஊரான உத்தரகாண்டில் வீடு கட்டவும் ஆர்வம் காட்டி வந்தார். இந்நிலையில் ஷாருக் கான், சல்மான் கான், ரன்பீர் கபூர் உள்ளிட்ட முன்னணி நட்சத்திரங்களின் பங்களாக்கள் இருக்கும் மும்பையின் பாந்த்ரா கார்டர் சாலை பகுதியில் 14 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொகுசு வீட்டை சகல வசதிகளும் இருக்குமாறும் பார்த்து கட்டியுள்ளார். ரயில் படத்தின் ட்ரெய்லர் இணையத்தில் வைரலாகி வருகிறது. தமிழ்நாட்டில் பணியாற்றும் புலம்பெயர் தொழிலாளர்களை மையமாக வைத்து உருவாக்கியுள்ள இந்த படத்துக்கு வடக்கன் என பெயரிடப்பட்டிருந்த நிலையில் தலைப்புக்கு சென்சார் போர்டு எதிர்ப்பு தெரிவித்ததால் ரயில் என பெயர் மாற்றப்பட்டது. சமீபத்தில் இந்த படத்தின் டீசர் வெளியாகி கவனம் பெற்ற நிலையில் படத்தின் ட்ரெய்லர் வெளியாகி வைரலாகி வருகிறது. இதனை நடிகர் சூரி தனது X தள பக்கத்தில் வெளியிட்டு படக்குழுவுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். ரயில் திரைப்படம் வருகிற 21 திரையரங்குகளில் வெளியாகும் என்று படக்குழு அறிவித்துள்ளது. ஒரு படத்தை பார்த்த பின் அதை பற்றி அதிக நேரம் யோசிப்பதால் ஹாரர் படங்களை பார்ப்பதில்லை என்று நடிகை மமிதா பைஜு தெரிவித்துள்ளார். மலையாளத்தில் வெளியாகி 100 கோடி ரூபாய்க்கு மேல் வசூல் குவித்த பிரேமுலு படத்தின் மூலம் ரசிகர்களின் மனதை கொள்ளை கொண்டவர் மமிதா பைஜு. அவர் சினிமா வாழ்க்கை குறித்து பகிர்ந்து கொண்டார். சினிமா எனக்கு மிகவும் பிடிக்கும். அதிகமாக படம் பார்க்காவிட்டாலும் ஒரு படம் பார்க்கும்போது முழுக்க அதில் மூழ்கி விடுவேன் என்றும் கிட்டத்தட்ட ஒரு வாரம் அது மனதில் நிற்கும் என்றும் கூறியுள்ளார். மேலும் அந்த படத்தை பற்றி யோசித்துக் கொண்டே இருப்பதால் அதிகம் ஹாரர் படங்களை பார்ப்பதில்லை என்று மமிதா பைஜு கூறியுள்ளார். மும்பை விமான நிலையத்தில் 32 கிலோ தங்கம் கைப்பற்றப்பட்டது. மும்பை விமான நிலையத்தில் சுங்கத்துறை அதிகாரிகள் பயணிகளிடம் சோதனை மேற்கொண்டனர். அப்போது 2 பெண் பயணிகள் உள்ளாடைகள் மற்றும் பைகளில் தங்கம் மறைத்து வைத்து கடத்தி வந்தது தெரிய வந்தது. இதையடுத்து அவர்களிடம் இருந்து 19 கோடியே 15 லட்சம் மதிப்புள்ள 32 கிலோ 790 கிராம் தங்கத்தை பறிமுதல் செய்த சுங்கத்துறை அதிகாரிகள் பெண்கள் இருவரையும் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நித்திலன் சாமிநாதன் இயக்கியுள்ள நடிகர் விஜய் சேதுபதியின் 50வது படமான மகாராஜா வருகிற 14 வெளியாகிறது. இது குறித்து பேசிய நடிகர் விஜய் சேதுபதி, இயக்குனர் நித்திலனுடன் இந்த படத்தில் இணைந்து பணியாற்றியது எனக்கு கிடைத்த அனுபவத்தின் பரிசு என்றும், ஒவ்வொருவரிடமிருந்தும் நான் ஏதோ ஒன்றை கற்றுக்கொள்கிறேன், அது விமர்சனமோ பாராட்டோ எதுவாக இருந்தாலும் சரி எனவும் கூறியுள்ளார். நம்மை யோசிக்க வைக்கிற எதுவும் நம்மை முன்னெடுத்துதான் செல்லும் என்றும், இது நான் உணர்ந்தறிந்த ஒன்று எனவும் விஜய் சேதுபதி கூறியுள்ளார். அனிஸ் பாஸ்மி இயக்கத்தில் பிரபல இந்தி நடிகர் கார்த்திக் ஆரியன் நடித்த பூல் புலையா 2 2022 ஆண்டு வெளியாகி சூப்பர் ஹிட் ஆனது. இதனால் படத்தின் தயாரிப்பாளர் பூஷன் குமார் கார்த்திக் ஆரியனுக்கு ரூபாய் 5 கோடி மதிப்புள்ள மெக்லேரன் GT ஸ்போர்ட்ஸ் காரை பரிசாக வழங்கினார். இதுவே இந்தியாவில் வாங்கப்பட்ட முதல் மெக்லேரன் கார் ஆகும்.
இது குறித்து அவரிடம் கேட்டபோது, எப்போதாவது தான் காரை ஓட்டி செல்வேன், அது அதிக நாட்கள் கேரேஜில் இருந்ததால் எலிகள் புகுந்து இருக்கை உட்பட பலவற்றை கடித்து குதறிவிட்டன. அதை சரி செய்ய பல லட்சம் ரூபாய் செலவு செய்தேன் என்றும் கூறியுள்ளார். நடிகர் அஜித் குமார் மகிழ் திருமேனி இயக்கும் விடாமுயற்சி படத்தில் நடித்து வருகிறார். லைகா தயாரிக்கும் இதன் படப்பிடிப்பு முடிவடைவதற்கு முன்பே குட் பேட் அக்கிலி படத்தில் இணைந்தார். ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கும் இந்த படத்தை மைத்ரி மூவி மேக்கர்ஸ் நிறுவனம் தயாரிக்கிறது. தேவி பிரசாத் இசையமைக்கிறார். ஹைதராபாத்தில் நடைபெற்ற படப்பிடிப்பில் 2 சண்டை காட்சிகளையும் ஒரு பாடல் காட்சியையும் படமாக்கியுள்ளனர். இந்த படத்தின் முதல் ஷெட்யூல் முடிவடைந்து விட்டது. இதையடுத்து வரும் 20ஆம் தேதி விடாமுயற்சி படப்பிடிப்பு அஜர்பைஜானில் தொடங்குகிறது. இதற்கு இயக்குனர் மகிழ் திருமேனி உள்ளிட்ட படக்குழுவினர் 15ஆம் தேதி அங்கு செல்கின்றனர். அஜித் பின்னர் செல்வார் என்று தெரிகிறது. டோலிவுட்டின் மாஸ் ஹீரோவான பாலகிருஷ்ணாவின் பிறந்தநாளையொட்டி அவரது 109வது படத்தின் கிளிம்ஸ் வீடியோவை படக்குழு வெளியிட்டுள்ளது. பாலையா என அழைக்கப்படும் நந்தமுரி பாலகிருஷ்ணா அவரது 64வது பிறந்தநாளை கொண்டாடினார். தற்பொழுது அவரது 109வது படத்தை பிரபல இயக்குனரான பாபி கொல்லி இயக்க உள்ள நிலையில் கிளிம்ஸ் வீடியோவை படக்குழுவினர் வெளியிட்டதை அடுத்து வைரலாகியுள்ளது. இப்படத்திற்கு எஸ் தமன் இசையமைப்பதாகவும் வம்சி மற்றும் சாய் சௌஜன்யா இணைந்து படத்தை தயாரிப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இந்த படத்தை பற்றிய கூடுதல் விவரங்கள் விரைவில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 4 பணைய கைதிகளை மீட்க இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் 274 பாலஸ்தீனர்கள் உயிரிழந்தனர். மத்திய காசாவின் நூசிரத் அகதிகள் முகாம் பகுதியில் ஒரே சமயத்தில் 2 குடியிருப்பு கட்டிடங்களில் இஸ்ரேல் படையினர் அதிரடி தாக்குதல் நடத்தினர். மக்கள் அதிகம் வசிக்கும் பகுதியில் நடந்த இந்த தாக்குதலில் 274 பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டதாகவும் சுமார் 700 பேர் காயமடைந்ததாகவும் காசா சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மீட்பு பணியின் போது இஸ்ரேல் படையினர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதால் மிகப்பெரிய அளவில் பதிலடி கொடுக்கப்பட்டதாக இஸ்ரேல் ராணுவம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 4 பணைய கைதிகளை உயிருடன் மீட்கப்பட்டு நாடு திரும்பியதை இஸ்ரேலியர்கள் கொண்டாடி வருகின்றனர். ரஷ்யா மீது உக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 27 பேர் உயிரிழந்தனர். உக்ரைன் ரஷ்யா போரானது 2 ஆண்டுகளை கடந்தும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. ஐரோப்பிய நாடுகள் உக்ரைனுக்கு ஆயுதம் சப்ளை மற்றும் பொருளாதார உதவிகளை வழங்கி வருவதால் உக்ரைன் இன்னும் போரில் தாக்குப்பிடித்து வருகிறது. இந்த நிலையில் ரஷ்ய கட்டுப்பாட்டில் உள்ள கெர்சன் பிராந்தியத்தை உக்ரைன் ட்ரோன் தாக்குதல் நடத்தியுள்ளது. அவற்றில் 20க்கும் மேற்பட்ட ட்ரோன்களை ரஷ்ய வான் பாதுகாப்பு படையினர் சுட்டு வீழ்த்தினர். இருந்தபோதிலும் ட்ரோன் தாக்குதலில் 27 பேர் உயிரிழந்ததாகவும் 15 பேர் காயமடைந்ததாகவும் ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் தகவல் தெரிவித்துள்ளது. ராட்சத பலூன்களை மீண்டும் அனுப்புவதாக வடகொரியா எச்சரிக்கை விடுத்துள்ளது. சமீப காலமாக தென்கொரியாவுக்குள் 100கணக்கான ராட்சத பலூன்களை வடகொரியா தென்கொரியாவுக்கு பறக்கவிட்டு வருகிறது. அந்த பலூன்களில் சிகரெட் துண்டுகள், பேட்டரி துண்டுகள் போன்ற குப்பைகள் இருந்தன. மேலும் வடகொரியா தலைவர் கிம் ஜாங் அன்னுக்கு எதிராக 2 லட்சம் துண்டு பிரசுரங்களை தென்கொரியாவும் பலூன்களில் பறக்கவிட்டது. இதற்கு பதிலடியாக மீண்டும் பலூன்களை பறக்கவிட உள்ளதாக வடகொரியா எச்சரிக்கை விடுத்துள்ளது. எனவே எல்லைகளை தீவிரமாக தென்கொரிய ராணுவம் கவனித்து வருகிறது. சூரியனின் கடந்த மாத ஆற்றல்மிக்க செயல்பாடுகளை சித்தரிக்கும் புகைப்படங்களை இஸ்ரோவின் ஆதித்யா L1 விண்கலம் பகிர்ந்துள்ளது. சூரிய அல்ட்ரா வயலட் இமேஜிங் தொலைநோக்கி மற்றும் ஆதித்யா L1 விண்கலத்தில் காணக்கூடிய உமிழ்வு கோடு, கரோனோகிராஃப் ஆகியவற்றால் கைப்பற்றப்பட்டுள்ளன. எக்ஸ் வலைதள பக்கத்தில் ஆதித்யா L1 பிடித்த படங்களை பகிர்ந்து கொண்ட இஸ்ரோ ஷூட் மற்றும் வேல் கருவிகள் படம் பிடித்துள்ளன. பல எக்ஸ் கிளாஸ் மற்றும் எம் கிளாஸ் பிளேயர்கள் கரோனல் மாஸ் ஏஜென்ட்ஸ்களுடன் தொடர்புடையவை என கூறியுள்ளன. மேலும் புயல்களும் பதிவு செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐஸ்லாந்தில் எரிமலை வெடித்த பிறகு லாவா நதிகள் செல்லும் பாதைகளில் எரிமலை குழம்புகள் நிரம்பியதால் தண்ணீர் செல்லும் பாதை தடைப்பட்டது. கடலோர நகரமான கிரிண்டாவிக் மற்றும் பிரபலமான ப்ளூ லகூன் புவிவெப்ப ஸ்பாவிற்கு செல்லும் பாதையை தடுத்துள்ளது. ஐஸ்லாந்தில் கடந்த மே மாதம் எரிமலை வெடித்து சிதறியதில் எரிமலை குழம்புகள் வெளியேறி ஆறுகளின் வழிகள் தடைப்பட்டன. அந்த பகுதியின் எரிமலை குழம்புகள் வெளியேறி படர்ந்து கிடக்கும் வீடியோ வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் ஆறுகளில் தண்ணீர் செல்லும் வகையில் பராமரிப்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன. தொகுப்பாளர் கேட்ட கேள்விக்கு பந்து வீச்சாளர் பும்ரா நகைச்சுவையாக பதிலளித்துள்ளார். T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் பாகிஸ்தானுக்கு எதிரான ஆட்டத்தில் இந்திய அணி த்ரில் வெற்றி பெற்றது. இந்த நிலையில் நட்சத்திர பந்து வீச்சாளர் பும்ராவிடம் தொகுப்பாளர் சஞ்சனா பாபி இரவு உணவு என்ன என கேட்டதற்கு பும்ரா நகைச்சுவையாக நான் பாகிஸ்தானை சமைத்தேன் என்று நக்கல் அடித்துள்ளார். இந்த வீடியோ வைரலாகி கிரிக்கெட் ரசிகர்கள் மத்தியில் கவனம் பெற்றுள்ளது. டால்பின் பயிற்சியாளர்களுடன் குதூகலமாக முத்தமிடும் வீடியோ வைரலாகி உள்ளது. நீச்சல் குளம் ஒன்றில் வளர்த்து வரும் டால்பினுக்கு 2 இளம் பெண்களும் பயிற்சி அளிப்பது வழக்கம். அந்த வகையில் இன்று ஒரு நாள் பயிற்சிக்கு லீவ் கொடுத்து மூவரும் உற்சாகமாக விளையாடினர். அப்போது ஒருவரை ஒருவர் முத்தமிட்டுக் கொண்டு வாவ் வாவ் என குதூகலத்தில் துள்ளினர். Taste the Daily.